வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில ஆலோசகர், மூத்த பத்திரிகையாளர் திரு கோவில் அலின் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாளை மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கு. இன்று கலைஞர் பிறந்தநாள் விழா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் இந்த மக்களவைத் தேர்தல் வெற்றியை கலைஞருக்கு காணிக்கையாக செலுத்துவோம்னு சொல்லியிருந்தாரு. எந்த அளவுக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் நம்பிக்கையோடு இருக்கீங்க? ஒருவேளை எக்ஸிட் போல்ல வர மாதிரி மீண்டும் பாஜக ஆட்சி வந்தால் எப்படி இருக்கும்? மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது இந்தியா கூட்டணிக்கு அதனுடைய வெற்றியின் மீது. என்ன காரணம்னா, இந்த முறை மக்களிடம் இருந்த அந்த எதிர்ப்பை, ஆட்சியாளர்கள் மீது மக்களுக்கு இருந்த எதிர்ப்பை பார்க்க முடிஞ்சது. பல இடங்களில் பார்க்க முடிந்தது. பல நிலைகளிலும் ஒரு தோல்வியடைந்த ஒரு அரசாங்கம் தான் மோடியுடைய அரசாங்கம். அது நீங்கள் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்பதற்கு கூட பிரதமரால் முடியவில்லை. நாங்கள் இதை செஞ்சுருக்கோம் சொல்லுங்கள். வெறும் வெறுப்பு பிரச்சாரம், வன்மத்தை கக்குவது, இப்படி தான் அவருடைய செயல்பாடுகளே இருந்தது. தேர்தல் களத்தில் என்ன பிரச்சனையோ அதை பேசாத, திசை திருப்புகின்ற, ஏன்னா எந்த சரக்கும் இல்லை அவங்கள்ட்ட. மோடிகிட்டையோ அமித்ஷா கிட்டேயோ அவங்க கட்சியிலையோ நாங்கள் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான சரக்கு இல்லை. அப்படியே அவர்கள் செய்ததாக சொல்லப்படுகிற எந்த திட்டமும் மக்களுக்கு முழு பயனை தரலை. அந்த வகையில் இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியாத இதல்ல. அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியின் உடைய கட்சிகள் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சூழலுக்கேற்ற கூட்டணி அமைப்பு அது ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதுதான் இந்த இதில் இந்தியா கூட்டணியுடைய முதல் கூட்டத்திலேயே திமுகவின் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்தந்த மாநிலத்தின் வலிமைக்கு ஏற்ப, அந்தந்த மாநிலத்தின் சூழலுக்கு ஏற்ப நீங்கள் தேர்தல் களத்தை எதிர்கொள்கிறதும், யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கோ அவங்க அதிக அளவில் போட்டியிடுறதும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுங்க, அதை நோக்கி பயணிக்கலான்னதில் ஏறத்தாழ அதுதான் நடந்திருக்கு. ஒரு சின்ன சின்ன மாறுபாடுகள் இருக்கலாமே தவிர ஏறத்தாழ அதுதான் நடந்தது. நிச்சயமாக பிஜேபி கனவு காண்கின்ற அளவிற்கான ஒரு நிலைமை அமையாது அப்படிங்கிறதுல இந்தியா கூட்டணி சார்பில் உள்ளவங்க எல்லாருமே உறுதியாக இருக்காங்க. அதுக்கு மக்களுடைய ஆதரவு தான் காரணம் என்பதை நம்ம நினைக்கிறோம். ஒருவேளை மீண்டும் பாஜக அப்படின்னா அது எப்படி இருக்கும் நாடு? இல்லைங்க, ஒருவேளை அப்படிங்கிறது இஃப் பட் அப்படிங்கிறதோ ஓகே. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதிலாக சொன்னேன்னா, தேர்தல் களத்தில் முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கும். ஏன்னா சில சூழல்கள், சில இடங்களில் இருக்கக்கூடியது சின்ன மாற்றங்கள். இப்போ பீகார்லேயே சட்டமன்ற தேர்தலில் எடுத்துக்கிட்டோம்னா மொத்தத்துக்கே ஒரு 12,000 ஓட்டு தான் வித்தியாசமே, மொத்த மாநிலத்துக்குமே ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான அந்த மாதிரி ஏதோ நடக்குது. ஏற்கனவே நிறைய தேர்தல் ஆணையத்தினுடைய தில்லுமுள்ளுகள், அதனுடைய ஒருதலை பட்சமான நடவடிக்கைகள், ஆளுங்கட்சிக்கான ஒரு சூழல், அந்த அதாவது மொத்தமாக வேட்பு மனுக்களை நிராகரிப்பது, ஆளுங்கட்சி வெற்றி பெறுவதற்கான மாதிரி அன்னப்போஸ்டாக தேர்ந்தெடுப்பதற்கான சூழலை உருவாக்குற மாதிரி எல்லாம் நம்ம பார்க்குறோம். சில செய்திகளை எல்லாம் நம்ம தேர்தல் இதில் பார்த்தோம். அந்த மாதிரி வைத்து தபால் வாக்குகளில் ஏதாவது குளறுபடி பண்ண முடியுமா? ஏன்னா இங்கே தமிழ்நாட்டிலே பார்த்துருக்கோம், தபால் வாக்குகளில் வெற்றி பெற்ற பிறகும் அதை அறிவிக்காமல் அந்த தேர்தல் முடிஞ்சு அடுத்த தேர்தலில் அவர் நேரடியாகவே ஜெயிச்சு அவர் சபாநாயகனாக ஆகிட்டார். இன்னும் முந்தைய தேர்தலுக்குடைய முடிவு என்னன்னு இன்னும் தெரியல. அது எப்போ வருமா வராதாங்கிறது வேறு. ஸோ இந்த மாதிரியான தேர்தல் ஆணையத்தின் போக்குகளின் காரணமாக நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தினால் அப்படி வருதுன்னு வச்சிங்களேன். அப்படி வரும்பொழுது இயல்பாகவே தெரிஞ்சு போயிடும். ஓட்டு போட்ட மக்களுக்கு தெரியும்ல, நம்ம இங்கே தான் ஓட்டு போட்டோம், அங்கே எப்படி வந்திருக்கு அப்படிங்கும் பொழுது இயல்பாகவே அவங்களுக்கு ஒரு இது வரும். இந்த அதிகார அத்துமீறல்கள் சர்வாதிகாரத்திற்கு வழிவகுக்கும். இப்போவே ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியும், ஒரு ஜனநாயகத்தின் முலாம் பூசப்பட்ட ஒரு சர்வாதிகாரத்தனமும் தான் இந்த 10 ஆண்டு கால ஆட்சிங்கிறது. எந்த ஒரு தரப்பு மக்களுக்கும் ஒரு நிம்மதி கிடையாது, ஒரு தீர்வு கிடையாது. பயம் இதை மட்டுமே உருவாக்குறது. அது சிறுபான்மை மக்களாக இருக்கலாம், விவசாயிகளாக இருக்கலாம், அல்லது தென்னிந்திய மாநில மக்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு மொழி சார்ந்த பிரச்சனைதார், எல்லா வகையிலையும் அவங்கள ஒரு பயமுறுத்துறது. எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலமாக இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே பயமுறுத்தி வைக்கிறது, அதிகாரத்தை பயன்படுத்திங்கிறது தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அந்த சர்வாதிகார போக்குக்கு எதிரான ஒரு மக்கள் எழுச்சி விரைவில் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் தான்
இந்த தேர்தல் முடிவு வந்து அதிகார துஷ்பிரயோகத்தினால், தேர்தல் ஆணையத்தின் பாரபட்சத்தினால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நடந்தால் அது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜனநாயகத்தில் அதை எதிர்கொண்டு தான் தேர்தல் முடிவு என்ன இருக்குது அப்படிங்கிறத அது அந்த நாளை நமக்கு தெரிஞ்சிடும். ஏறத்தாழ இந்த நேரத்துக்கே ஒரு பல்ஸ் தெரிஞ்சிடும். ஆனால் அது எந்த வகையில் அமையும் அப்படிங்கிறதும், அது எந்த மாதிரியா இருக்குது, அப்போ அதிகார துஷ்பிரயோகம்னா அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக அதை நம்ம இந்த நாடு சந்தித்து தான் ஆகும். இப்போ நீங்க சுட்டிக்காட்டினது போல வெறுப்பு பிரச்சாரம் அப்படின்றது இந்திய நாட்டினுடைய பிரதமரே அதை முன்னெடுக்கிறாரு. நாட்டை வந்து இந்த இந்திய நாடு வெறுப்பு பிரச்சாரத்திற்கான ஒரு களமாக மாற்ற பார்க்கிறாங்க அப்படின்றத பார்க்கிறோம். இல்லை, அவங்க வந்து அவர்கள் அரசியல் கொள்கையே வெறுப்பு தான். அது வெறுப்பு அரசியல், மதவெறி அரசியல், இதுதான் வந்து பிஜேபியினுடைய கொள்கை. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதில் ஒன்றும் அவங்களுக்கு அப்புறம் அதை வந்து ஒற்றையாட்சி முறை, அதாவது பன்முகத்தன்மை இருக்கக்கூடாது, கூட்டாட்சி முறை இருக்கக்கூடாது, அது ஒரு ஒற்றையாட்சி முறை அப்படின்னு கொண்டு வரணும். மாநிலங்கள் என்பவை அதிகாரமுடையவையாக இருக்கக்கூடாது. மாநிலம் எதுக்கு? அதான் ஒரு ஒன்றிய சர்க்கார் இருக்குல்ல, அரசாங்கம் இருக்குல்ல, எதுக்கு மாநிலம்? மாநிலம்லாம் ஒரு மாநகராட்சி மாதிரி இருந்துட்டு போகுது. அது என்ன இப்போ நிதி ஒதுக்கணும்னா இங்கே ஒரு பட்ஜெட்டை போட்டு இது லைட்டு போட போகிறீங்க, இது போட போகிறீங்க, குழா போட போகிறீங்க, ரோடு போட போகிறீங்க, இதெல்லாம் நிர்வாக பணியாக போட்டோம். நீ ஒரு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு உனக்கு வந்து நீ கேட்குற எல்லாம் அதெல்லாம் நாங்கள் ஒழிச்சு கட்டிடுறோம் அப்படிங்கிறது தான் இது ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்த அடிப்படையிலான அஜெண்டா. அது அப்போ அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கமாக இருக்குது. ஒற்றையாட்சி முறை, அதிகாரத்தை திணிப்பது, இதெல்லாம் என்ன ஆகும்னா உங்களுக்கு வெறுப்பு அரசியலை தான் உண்டாக்கும். அந்த வெறுப்பு அரசியல் இருப்பவங்க தான் இது பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, எனக்கு ஒரு கருத்து இருக்குது. இப்போ நான் இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும்னு சொன்னேன். நீங்கள் ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சிடுச்சா அப்படின்னா இது ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை நீங்கள் சொல்கிறீங்க, வாய்ப்பை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் எப்படி அப்படி பேசலாம், இதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்படித்தான் பிரதமர் உட்பட்ட அந்த இயக்கத்தில் உள்ள அத்தனை பேருமே நடந்துக்கிறாங்க. இப்போ மன்மோகன் சிங் சொன்ன மாதிரி இப்போ எந்த பிரதமரே இப்படி பேசினது இல்லை மோடி மாதிரி அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இப்போ ஒருவேளை கலைஞர் அவர் இருந்திருந்தாருன்னா எப்படி அதை எதிர்கொண்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? பொதுவாக கலைஞர் இருந்திருந்தால் அப்படிங்கிறது இப்போ வந்து கலைஞர் இப்போ இல்லைனாலும் கலைஞருடைய கொள்கைகள் தான் இப்போ நிலையாக இருக்குது. இப்போ இந்தியா அப்படிங்கிற அந்த கூட்டணியே இருக்க, இது கலைஞர் முன்னெடுத்த மாநில சுயாட்சி கொள்கையினுடைய இன்றைய வடிவம். அவர் தான் வந்து முதல்ல வந்து ஒரு கூட்டணிக்கான அமைப்பில் வந்து தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவர் வந்து கலைஞர். ஏன்னா திமுகவே தமிழ்நாட்டில் அது முதலில் 1967 ஆட்சியை பிடித்த பொழுதே ஒரு கூட்டணி முறையை அது உருவாக்கியது. காங்கிரஸ் கட்சி தான் அது வரைக்கும் ஆட்சியில் இருக்குது. அண்ணா பார்க்கிறார், காங்கிரஸ் கட்சி வாங்கக்கூடிய வாக்குகளுடைய அளவும் மற்ற கட்சிகள் எல்லாம் வாங்கக்கூடிய வாக்குகளின் அந்த அளவையும் ஒப்பிட்டு பார்த்தால், இது எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிட்டு காங்கிரஸோட ஓட்டை பார்த்தோம்னா காங்கிரஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் தனித்தனியாக இருக்கிறனால காங்கிரஸ் மேலே இருக்குது. அப்போ இந்த காங்கிரஸ் எதிர்ப்பு வாக்குகளை அன்றைய ஆளுங்கட்சியான காங்கிரஸ் எதிர்ப்பு ஒருங்கிணைப்பதில் திமுக வெற்றி பெற்றது. அது வந்து ஒரு அப்போ அதே மாதிரி அப்போ அவங்கவுங்களுக்குள்ள தொகுதிகள், அவங்கவுங்களுக்கான சின்னங்கள் அப்படின்னு அதையே இன்றைக்கி வந்து தேசிய அளவில் பார்க்கும் பொழுது 1977 ஜனதா கூட்டணி, ஜனதா என்ற ஒரு அமைப்பே உருவானுச்சு. அப்போ வந்து மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அதில் ஜனதான்னு ஒரு கட்சியாகவே மாறிட்டாங்க. திமுக அந்த கூட்டணியில் இருந்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திமுக போன்றவை அந்த கூட்டணியில் இருந்தது. அப்போ ஒரு சர்வாதிகாரத்திற்கு போக்குக்கு, எமர்ஜென்சி போக்குக்கு எதிரான ஜனநாயகத்தை காக்கின்ற ஒரு நடவடிக்கை இந்தியாவிற்கு தேவை என்கின்ற பொழுது அந்த முறையை கையாண்டாங்க. பின்னர் 1989 தேசிய முன்னணி அப்படிங்கிறது, அன்றைக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் 400க்கும் மேற்பட்ட இடங்களை காங்கிரஸ் வெற்றி பெற்று ஒரு வலிமையான பிரதமராக இருந்தார். ஆனால் அவருடைய பிரதமர் பதவியில் இருக்கும் பொழுதே அவருடைய அமைச்சரவையில் இருந்த விபி சிங் அவர்கள் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வெளியே வராரு. அவருடைய ஜனதாதளம், ஜன்மோர்ச்சா, மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்த்து அது ஒரு ஜனதாதளம்னு ஒரு அமைப்பும், அதனுடன் சேர்த்து திமுக, தெலுங்கு தேசம், காங்கிரஸ், இதில் அசாமில் இருந்த அசாம் கணபரிஷத் அதெல்லாம் இருந்தது. இடதுசாரிகள் ஒரு பக்கம் ஆதரித்தாங்க. அந்த ஆட்சிக்கு பிஜேபியும் ஒரு பக்கத்தில் இருந்து ஆதரித்தாங்க அன்னைக்கு என்பது. ஆனால் அந்த தேசிய முன்னணிங்கிற உருவாக்கம் சென்னையில் தான் நடக்குது. அதோட அந்த பிரம்மாண்ட பேரணியும் சென்னையில் தான் நடக்குது. கலைஞர் எப்பொழுதுமே என்னென்னா அதை ஒரு கட்டமைப்பார். ஒரு விஷயத்தை கட்டமைச்சு இதை எதிர்ப்பதற்கு ஒரு சர்வாதிகார போக்கு போகுதுன்னா அதுக்கான சூழல் என்ன. அப்போ இந்த முறை என்னன்னா அதனுடன் அடிப்படையில் என்ன இருக்கும்னா அவருக்கு அந்த மாநில உரிமைகள் தான் அதில் இருக்கும்.
தாய்மொழி உரிமையை பாதுகாப்பது, இந்த மாநில உரிமையை பாதுகாப்பதுங்கிறது தான் அந்த இதோட அடிப்படையான நோக்கமாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஒன்றிய அரசு நினைச்சா எமர்ஜென்சியை கொண்டு வந்து எல்லாம் பண்ணிடலாம், அல்லது ஒன்றிய அரசு நினைச்சா ஒரு சட்டத்தை கொண்டு வந்து எல்லாம் பண்ணிடலாம்னா அதை எதிர்ப்பது தான் மாநில உரிமை, அந்த மாநில சுயாட்சி. நாங்கள் ஒரு அரசாங்கம் இங்கே இருக்கோம்னா எங்களையும் மக்கள் தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஓட்டு போட்ட அதே மக்கள் தான் அந்தந்த மாநிலத்துக்குன்னு ஓட்டு போடுறாங்க. தனியாக இதுக்குன்னு ஒரு வாக்காளர்கள் கிடையாது, ஒரே வாக்காளர்கள் தானே. தேர்தல் வேணால் வேறையாக இருக்கலாம். நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் நாளைக்கு கொண்டு வந்து பிஜேபி ஆசைப்படுறது இருந்தாலும் வாக்களிக்க போகிறவங்க யார்? இதே வாக்காளர்கள் தானே. உங்களுக்கு அதுக்கு தனி இதுக்கு தனியெல்லாம் வரப்போகுது. ஸோ அந்த முறையில் மாநில உரிமைகளை முன்னெடுத்து அதனுடைய ஒருங்கிணைப்பாக நாட்டின் நலனை கருதுவது, பாதுகாப்பை நாட்டின் அந்த நிலைத்தன்மையை உறுதிப்படுத்துவது, இதுதான் கலைஞருடைய நோக்கம். அந்த நோக்கத்தை தான் இன்றைய கழகத் தலைவரும் முன்னெடுக்கிறார். அதுதான் இந்தியா கூட்டணி. இப்போ கலைஞர் இருந்திருந்தால் என்ன செய்வாரோ அதை இன்னைக்கு செஞ்சுருக்கார். இன்றைய தலைவரும் அதை தான் செஞ்சுருக்கார். கால மாற்றங்களில் காங்கிரஸ் கட்சி போன்ற இயக்கங்கள் வந்து சில அதனுடைய இன்றைக்கி வந்து ஆட்சி செய்கின்ற மாநிலங்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்குது. ஒரு நேரத்துலலாம் காங்கிரஸ் தான் அதிக மாநிலங்களில் ஆட்சி செய்யும், மற்ற கட்சிகள் வேறு. இன்றைக்கி காங்கிரஸ் எண்ணிக்கை குறைவாக இருக்குது. ஸோ இந்த கட்டமைப்புகள்லாம் இருக்கிறனால தான் மாநில கட்சிகளுடைய இதையும் சேர்த்து ஒருங்கிணைத்து அந்த நகர்வு என்பது, அந்த கட்டமைப்பு என்பது சரியாக தான் இருக்குது. அதில் ஒன்று கலைஞர் இருந்திருந்தால் என்ன செய்வாரோ அதை செய்யலாம். இந்த வெறுப்பு பிரச்சாரம் இதுக்கெல்லாம் அவர் வந்து கலைஞரை போன்ற கலைஞர் அரசியல் நடத்திய பொழுது அந்த மாதிரியான தலைவர்கள் இருக்கப்ப பிஜேபியிலும் கூட வாஜ்பாய் போன்ற தலைவர்கள் இருந்தார். இவ்வளோ கேவலமான தலைமையெல்லாம் அப்போ இல்லை. கொள்கை ரீதியாக முரண்பாடு இதே தான் இருந்துச்சு அப்படின்னா கூட வார்த்தைகளை பயன்படுத்துவதில், தேர்தல் களத்தில் எதை முன்வைப்பது என்பதில், மாற்று கருத்துடையவர்களை எப்படி எதிர்கொள்வது என்பதில் ஒரு கண்ணியம் இருந்தது. குறைந்தபட்சம் ஒரு மன்மோகன் சிங்கை யாராவது பார்த்து இதாக பேசுவாங்களா? அவர் நேரடி அரசியல்வாதி இல்லை, அவர் ஒரு பொருளாதார அறிஞர். அவர் வந்தார், அவர் பண்ணுறாரு, பொறுப்பில் இருக்கார், ரைட்டு. அப்போ கூட என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரஸ் தலைமையை நோக்கி தான் இன்றைக்கெல்லாம் விமர்சனங்கள் இருக்கும். இப்போ அப்படிலாம் இல்லை. ஒரு பிரதமர் பதவியில் இருந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் வந்து பேசுகிறது, எல்லாத்தையும் பேசுகிறது. ஒரிசாவில் புவனேஸ்வர் கோயிலில் பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சாவியை காணோம், கருவூல சாவியை காணோம், தமிழ்நாட்டில் இருக்குது, திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிற ஒரு பிரதமரை வந்து பார்க்க முடியுமா நீங்கள்? இப்படிலாம் யாராவது இன்னொரு மாநிலத்தை பொதுவாக அந்த மாநிலத்தில் ஒருவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அந்த ஆளுங்கட்சியினுடைய தலைவருக்கு, முதலமைச்சருக்கு நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார், அங்கே வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறாருங்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பேசுனா அது எப்படி வந்து ஒரு பொருத்தமானதாக இருக்க முடியும்? அப்போ நீங்கள் போய் வந்து குஜராத்துக்காரர் நீங்கள் போய் வாரணாசியில் போட்டி போடுறீங்களே, அதை எப்படி எடுத்துக்கிறது? இந்திய பிரதமராகனா நீங்கள் வாரணாசியில் போய் போட்டி போடுறீங்க. உங்கள் ஆட்களை இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்மலா சீதாராமனை இன்னொரு மாநிலத்திலேருந்து எம்பிக்கு அனுப்புகிறீங்க. அப்படி நீங்களும் பண்ணுறீங்கல்ல. அப்போ இங்கே நான் நிர்மலா சீதாராமன் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி மந்திரி ஆனாங்க, எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து ராஜ்யசபா எம்பி கர்நாடகாலேயோ எங்கேயோ எங்கே காலியாக இருக்கோ அங்கேருந்து நீங்கள் அனுப்புகிறீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் வச்சுருக்கக்கூடிய நீங்கள் வந்து ஒரு இனத்தை, ஒரு தேசிய இனத்தை, அதுவும் மூத்த ஒரு இனத்தை, அது நீங்கள் எல்லாருமே தமிழ் மொழிக்காக அதை பண்ணார், இதை பண்ணார், அப்படி இப்படின்லாம் பீலா விட்டுக்கிட்டு நீங்கள் வந்து அடிப்படையில் கொச்சப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஒரு மோசமான, இதை வந்து எந்த பிரதமரும் பேசுனதில்ல. அதாவது பொதுவான ஒரு வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க, நேருவிலேருந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நேரு கூட நான்சென்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அது அந்த பிரச்சனை அடிப்படையில் சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் இது வந்து சாவியை திருடிட்டு போயிட்டாங்கங்கிறது, தமிழர்களை இழிவுபடுத்துறது, இந்த மாதிரியான ஒரு அங்கே போயிட்டு ஒரு தமிழனை வரவிட மாட்டோம் அப்படின்னு அங்கே போய் சொல்கிறது, இன்னொரு இடத்துல வந்து தமிழுக்காக பேசுகிறதுங்கிறது, அப்புறம் எல்லா இடத்துலையும் பார்த்தா நாட்டில் ஒரே ஒற்றுமை தான் அப்படிங்கிறது, இது இவங்க அம்பலப்படுறது தான் இன்றைக்கு இருக்குது. அதுதான் வந்து இவங்களுடைய அது என்னன்னா 2 முறை பிரதமர் ஆகிட்டனால நமக்கு வந்து எதிர்ப்பு இல்லை, நம்ம பேசுகிறதெல்லாம் நம்பிடுவாங்க, 2 முறை ஏமாந்த மக்கள் 3வது முறையும் ஏமாறுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறது தான். ஒரு புறம் அவங்க முன்னெடுக்கிற வெறுப்பு அரசியல் அப்படின்றது ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து நாங்கள் இவ்வளோ ஸ்கீம்ஸ் பண்ணியிருக்கோம், 80 கோடி மக்களுக்கு வந்து இலவச ரேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கிறாங்க இல்லையா? அப்போ அதை பார்க்குற பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே கலைஞர் அவர்கள் வந்து
பொது விநியோக திட்டம் ஒன்று உருவாக்கி ரேஷன் கடைகளை உருவாக்குறாரு. இந்தியாவிலே முன்னோடி திட்டமாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் அது. அதை கம்பேர் பண்ணும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை? இல்லை, கலைஞருடைய திட்டங்கள் எல்லாமே தொலைநோக்கு திட்டங்கள், இந்தியாவுக்கு முன்னோடியான திட்டங்கள். இப்போ இவர் வந்து பிரதமர் மோடி அவர்கள், நான் இந்த திட்டத்தை அறிவிக்கிறேன்னு அவர் சொன்ன அந்த கேஸ் அடுப்பு வழங்குகிற திட்டம், கேஸ் சிலிண்டர் இப்போ கொடுக்குறோம், உஜ்வாலா திட்டமா அது. அது வந்து கலைஞர் ஆட்சியில் 1996 2001 சிலிண்டரும் இலவச அடுப்புமாக சேர்த்து ரெண்டுமே அரசாங்கமே ஏற்றுக்கொள்வது அப்படின்னு அது அப்பயே கொடுத்தாச்சு. அதே மாதிரி இவர் இந்த ஆயுஷ்மான் சிகிச்சை திட்டம் அது இதெல்லாம் அப்போவே உயிர் காக்கும் உயர் சிகிச்சை திட்டம் அப்படி முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டம், மருத்துவ காப்பீட்டு திட்டம்னு அதையும் வந்து 2006 2011 கொடுத்துட்டார். உழவர் சந்தையெல்லாம் இவர் பேசினார், யார் பிரதமர். இதெல்லாம் வந்து 96 கலைஞர் உருவாக்கி கொண்டு வந்துட்டார். நீங்கள் சொல்கிற இந்த 80 கோடி பேருக்கு நாங்கள் அரிசி கொடுக்குறோம் போகிறோம் அப்படிங்கிற இடத்துல இந்த பொது விநியோக முறை, ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், நுகர்பொருள் வாணிபக் கழகம் இப்படியான கட்டமைப்புகளை உருவாக்கி அதன் மூலமாக இத்தனைக்கும் வந்து தமிழ்நாடு வந்து விவசாயத்துக்கு வந்து தண்ணீரை எல்லாம் பிற மாநிலங்களை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இயற்கை அமைப்பை பெற்ற மாநிலமாக நம்ம இருக்கிறோம். கடைமடை பகுதியாக ஆறுகளை பொறுத்தவரை நாம் கடைமடை பகுதியாக இருக்கிறோம். அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிற நேரத்திலையும் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்தை வழங்கி அதன் மூலமாக வரக்கூடிய விளைச்சலை வந்து இங்கே கொண்டு அரசு கொள்முதல் பண்ணி அது அனைவருக்கும் கிடைக்கிற வகையில் ஒரு பொது விநியோக திட்டம் அப்படிங்கிறதெல்லாம் கலைஞர் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. அதனால தான் அவரை வந்து நவீன தமிழ்நாட்டின் சிற்பி, நவீன தமிழ்நாட்டின் தந்தை அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த ஒரு கிராமங்களுக்கும் நகரங்களுக்குமான இடைவெளி என்பது வந்து நான் 20 கிலோமீட்டரா 30 கிலோமீட்டராங்கிற டிஸ்டன்ஸை சொல்ல, கட்டமைப்பில் உள்ள இடைவெளி. இப்போ ஒரு நகரத்துக்கு என்ன கிடைக்குதோ அது கிராமத்துக்கும் கிடைக்கணும். நகரத்தில் இருக்கிறவங்க கல்லூரிகளில் படிக்க முடியுது, அது வந்து வெள்ளைக்காரர்கள் கட்டின கல்லூரி, கிறிஸ்துவ அமைப்புகள் கட்டின கல்லூரி, அல்லது இந்து அமைப்புகள் கட்டின கல்லூரி, அல்லது தனியார் நடத்தக்கூடிய கல்லூரி அப்படின்னு இருக்குன்னா, குறைந்தபட்சம் அந்த கல்லூரி கல்வியை கிராமப்புறத்தில் இருப்பவர்களும் தங்களுடைய சுற்றுவட்டாரத்தில் ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே போய் அடையணும் அப்படிங்கிறதுக்கு ஏராளமான கலை அறிவியல் கல்லூரிகளை 70களிலேயே அரசு சார்பில் கட்டினவர் கலைஞர். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரின்னு பட்ட தொழிற்படிப்புகள் வந்துடுது. இப்போ பட்டப்படிப்பில் வந்து தொழிற்படிப்புகள் வரும் பொழுது மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி அப்படிங்கிற இடத்துக்கு அவர் கொண்டு வர்றார். அப்போ மருத்துவ கட்டமைப்பும் சேர்ந்தே வளருது. ஏற்கனவே வந்து ஒரு சென்னையில் இருக்கிற எம்எம்சி மாதிரி ஒரு பெரிய அரசு மருத்துவமனை, பொது மருத்துவமனை இதெல்லாம் இருக்குது மெடிக்கல் காலேஜை ஒட்டி. அப்படின்னா மதுரையில் இருக்க ராஜாஜி அரசு மருத்துவமனை, தஞ்சாவூரில் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அங்கே ஒரு மருத்துவமனை இருக்குது. இந்த மாதிரியான இருந்த நகரங்களில் மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்து வந்து மாவட்ட தலைமை மருத்துவமனைன்னு ஒரு இடத்துல கொண்டு வர்றது, பொது மருத்துவமனைகளை கொண்டு வர்றது, அதுவும் உருவாக்க முடியாத நகரங்களில் ஆரம்ப சுகாதார நிலையம். ஸோ அந்த அடிப்படை கட்டமைப்பை வந்து கொண்டு வர்றது. ஒரு போலியோ தடுப்புக்கான சொட்டு மருந்து போடுறது இருந்தால் சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா ஊர்லேயும் கிராமங்கள் வரைக்கும் ஒரே நாளில் அதை முழுமையாக செயல்படுத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பு. இதெல்லாம் கலைஞர் வந்து உருவாக்கி வைக்கிறார். அப்போ ஆரம்ப சுகாதார நிலையங்களை அப்படியே தரம் உயர்த்தி மருத்துவமனை ஆக்கிறது, பொது மருத்துவமனையாக இருக்கிறத தலைமை மருத்துவமனை ஆக்கிறது, தலைமை மருத்துவமனை இருந்த இடத்துல மருத்துவக் கல்லூரியை கொண்டு வருது. இது வந்து ஒரு தொடர்ச்சியான கட்டமைப்பு. அதுதான் சொல்கிறேன், இடைவெளி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு கிடைக்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் தொழில்நுட்பம் வந்தது, தகவல் தொழில்நுட்ப கொள்கையை உருவாக்குனதும் திராவிட முன்னேற்றம். அப்போ அது என்ன நடக்குது, அந்த வந்து இன்றைக்கி இது செல்ஃபோன் பயன்பாடு போகிறதெல்லாம் வரும்பொழுது இன்றைக்கி அந்த இடைவெளி ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ ஒரு கிராமத்தில் என்ன நடக்குதுங்கிறத உங்களுக்கு உடனே தகவல் அங்கேருந்து இங்கே சென்னைக்கு சொல்லிட முடியும். சென்னையில் என்ன நடக்குதுங்கிறத உடனே நம்ம உங்கள் உறவினர்களுக்கு யாருக்கோ ஒரு தகவல் சொல்லணும்னா உடனே சொல்லிட முடியுங்கிற இந்த அடிப்படை கட்டமைப்பு உடனே அங்கே போய் சேர்றதுக்கும் போக்குவரத்து வசதிகள். அந்த ஊர் வரைக்கும் அரசு பேருந்து இருக்கும், இது இருக்கும், அல்ல தனியார் பேருந்து ஆம்னி பேருந்து இருக்கும், அங்கேருந்து போகிறதுக்கு ஒரு அரசு பேருந்து இருக்கும், அங்கே போய் இறங்கி போனால் போகிறதுக்கு ஒரு மினி பஸ் இருக்கும். இந்த கட்டமைப்புகள் இது எல்லாமே வந்து கலைஞர் வந்து உருவாக்கி, அது போக வந்து அந்த குடிசை மாற்று வாரியம் அப்படிங்கிற ஒரு திட்டம், இப்படி எல்லாமே முதன்மையான திட்டங்கள் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு குடும்பமும் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மேலே வரணும்
அப்படிங்கிற அளவில் தான் அவருடைய கட்டமைப்பு. அதில் குறிப்பாக பெண்களுக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதுல பெண்களுக்கு வந்து அந்த இடஒதுக்கீடு, அரசு பணியில் இடஒதுக்கீடு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்க குழந்தை பெற்றுக்கிறதுலேருந்து, அதுக்கப்புறம் அது அவங்க கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது வந்து, அப்புறம் அந்த குழந்தை வளர்ந்ததுன்னா அதுக்கு வந்து திருமண உதவி திட்டத்திலேருந்து, அதுக்கப்புறம் வந்து அரசு பணிகளை வேலைவாய்ப்பு, உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற அந்த சமுதாயத்தில் யாருக்கு எந்த வாய்ப்பு கிடைக்கலையோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும். அது சாதி ரீதியான ஒடுக்குமுறை ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் இருக்குது. இந்திய மண்ணிலேக்கான ஒரு தனி தன்மை அது. எது சாதி ரீதியான ஒடுக்குமுறைகள். அது பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு முறை. அதுக்கு தான் சமூக நீதி அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடஒதுக்கீடு முறையை வழங்குகிறோம். ஆனால் அந்த சாதி ரீதியான ஒடுக்குமுறை போலவே பாலின ரீதியான ஒடுக்குமுறை. எந்த குடும்பமாக இருந்தாலும் ஆணுக்கு இருக்கிற உரிமை பெண்ணுக்கு இருக்கா, எந்த சாதியில் இருந்தாலும் அது இருக்கா அப்படின்னு பார்க்குறது. அதே மாதிரி கிராமம் நகரம் அப்படிங்கிறப்ப கிராமப்புற மக்களுக்கு என்ன வசதிகள் கிடைக்குது, நகரப்புறம். அப்போ எதுக்கு அடிப்படை கட்டமைப்பு? அப்போ அங்கெல்லாம் கிராமப்புறத்தில் வந்து ஒரு நல்ல குடிநீர், ஒரு நேரத்தில் அவங்க வந்து ஆற்றுல குளத்துல வர தண்ணியை குடிச்சிட்டு இருந்தாங்க, கிணத்துல இருக்கிற தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. பின்னாடி வந்து சூழல்கள்லாம் மாறும் பொழுது, மக்கள் தொகை பெருக்கம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு இதுவே வந்து அவங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அந்த குடிநீர் வந்து தூய்மையானதாக இருக்கணும், உடலை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படிங்கும் பொழுது தான் அவர் குடிநீர் வடிகால் வாரியத்தை உருவாக்குறாரு. அது மட்டுமல்லாமல் எல்லா ஊர்லேயும் இந்த வாட்டர் டேங்க்னு ஒன்று கட்டினாங்க. அப்போ கட்டி இந்த நோய் எதிர்க்கக்கூடிய அளவில் குடிநீரை தரமாக கொடுப்பது. அப்போ குடிக்கிற தண்ணியிலேருந்து, பயணிக்கிற ரோடுலேருந்து, அதுக்கான போக்குவரத்துலேருந்து, கல்விக்கான கட்டமைப்புகள்லேருந்து, அதுக்கப்புறம் படித்தா வேலை வாய்ப்பு, அதுக்கு அங்கங்கே சிப்காட், ஒசூரில், கடலூரில், ராணிப்பேட்டையில், இந்த மாதிரி அங்கங்கே சிப்காட்னு வேலை வாய்ப்பு அங்கங்கே கிடைக்கிறது, அரசு சார்ந்த பணிகள், இப்படியான ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை அவருக்கு வந்து இன்னும் சொல்ல போனோம்னா அவரை தொடர்ச்சியாக ஆட்சியில் நம்ம வச்சுக்கல. அவர் 80 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். ஒரு இயக்கத்தை 50 ஆண்டு காலம் தலைமையேற்று மட்டும் நடத்தியிருக்கார். அதுக்கு வந்து அதுக்கு அந்த இயக்கத்தை தொடங்கினதுலேருந்தே இருக்கார். ஒரு 50 ஆண்டு காலம் அதை தலைமையேற்று இயக்கம் தொடங்கி 20 ஆண்டுகள், அதன் பிறகு அவருக்கு தலைமைக்கு வந்து 50 ஆண்டுகள்னு அதை நடத்துகிறாரு. ஆனாலும் அவர் ஆட்சி வந்து தொடர்ச்சியாக இருந்தாரானா இல்லை. அவர் வந்து முதல் முறை முதலமைச்சர் ஆகும் பொழுது அண்ணா இறந்தது பிறகு மிச்சமுள்ள ஆண்டுகளுக்கு இருக்கார். அடுத்த முறை முதலமைச்சர் ஆகும் பொழுது எமர்ஜென்சியில் கலைச்சிடுறாங்க. அப்புறம் 13 ஆண்டுகள் கழித்து ஆட்சிக்கு வந்ததும் 2 வருஷத்தில் கலைச்சிடுறாங்க. அவர் 4வது முறையாக 1996 முதலமைச்சரானப்போ தான் முழுமையான 5 ஆண்டுகளை நிறைவு செய்கிறார். ஏன்னா அன்றைக்கி வந்து 356வது பிரிவுக்கு உச்சநீதிமன்றம் கர்நாடக முதலமைச்சராக இந்த எஸ்ஆர் பொம்மையுடைய வழக்கில் ஒரு தீர்ப்பு சொன்னனால அந்த 356 பயன்படுத்துவாங்க. இல்லைன்னா 96லையும் தூக்கி போட்டு 98லேயே பண்ணியிருப்பாங்க. ஜெயலலிதாவுடைய கோரிக்கையை ஏற்று வாஜ்பாய் அரசு கொடுத்த நெருக்கடியில் நடந்திருக்கலாம். சட்டப்பூர்வமாக அதுக்கான வாய்ப்புகள் குறைந்து போன காரணத்தினால அது ஒரு 5 ஆண்டுகள் இருந்தார். அப்புறம் 2006 to 2011 இருந்தார். இருந்தாலும் தமிழ்நாட்டை அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த முதல்வர் அவர் தான். 5 முறை முதலமைச்சராகி ஏறத்தாழ 19 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார். அந்த ஒவ்வொரு முறை அவருக்கு கிடைத்த வாய்ப்புகளும் அந்த கட்டமைப்புகளை உருவாக்குறதுல, சென்னைக்கு மெட்ரோ ரயில், கிராமத்துக்கு மினி பஸ், சென்னைக்கு டைடல் பார்க், கிராமத்துக்கு உழவர் சந்தை, எங்கே எது தேவை எல்லா இடத்துலையும் பொது விநியோகம் முறை, ரேஷன் கடை, அதுக்கான உணவு, பட்டினிச்சாவில்லாத மாநிலம் தமிழ்நாடு. இதையெல்லாம் வந்து மோடியால் சொல்ல முடியுமா? கொரோனா காலத்தில் அவர் உருவாக்கி வச்ச கட்டமைப்பில் எத்தனை வடமாநில தொழிலாளர்கள் கால் தேய நடந்து போனார்கள் தங்கள் சொந்த ஊருக்கு. ரயில் பாதையிலே கிடந்து சரக்கு ரயிலே அடிபட்டு இறந்து போனவர்கள் எத்தனை பேர், பட்டினியால் செத்தவர்கள் எத்தனை பேர். கொரோனாவிற்கு என்ன தீர்வு என்று கேட்டால் மணியடிங்கள், விளக்கேற்றுங்கள், கைத்தட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு அதை ஒரு அலட்சியப்படுத்திட்டு இப்போ வந்து 80 கிலோ அரிசி 80 கோடி பேருக்கு அரிசி கொடுக்குறேன், அது கொடுக்குறேங்கிறதெல்லாம் இவருடைய தோல்வியைத்தான் காட்டுகிறது. ஆனால் நீங்கள் சொல்கிற பட்டியலே நீண்ட பட்டியல் இருக்கு, ஒரு எண்ணற்ற திட்டங்களை வந்து கலைஞர் கொடுத்துருக்காரு. ஆனால் இதை வந்து 30-40 வருடங்களுக்கு முன்பே இங்கே தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சாதிச்சு காட்டியிருக்காரு. ஆனால் இப்போ தான் இந்திய முழுமைக்கும் ஒரு திட்டத்தை அமல்படுத்துகிறாங்க ஒன்றிய பாஜக அரசாங்கம்.
ஆனா அவர்கள் வந்து நாங்க தமிழ்நாட்டுல கோலோச்ச போறோம், தமிழ்நாட்டுல நிறைய இடங்களை கைப்பற்ற போறோம், அதிமுகவே கைப்பற்றாத இடங்களை வந்து நாங்க கைப்பற்ற போறோம்னு சொல்றாங்கல்ல. அப்ப அது எப்படி எடுத்துக்கிறது நம்ம? அதாவது பாஜகவுடைய நோக்கம் வந்து என்ன, ஊடுருவுதல். ஒரு இடத்துக்குள்ளே எப்படி ஊடுருவுறது, எந்த எந்த அதுக்கு ஒரு முகம் வச்சுக்கிட்டு வர்றது. இப்போ சிலருக்கு வந்து நாய்க்குட்டியை பிடிக்கும், சிலருக்கு பூனைக்குட்டியை பிடிக்கும், சிலர் வந்து அணில் குஞ்சு வந்ததுன்னா அதை வந்து ஆசையாக தடவை, சிலருக்கு கோழி குஞ்சு வந்ததுன்னா இதாக இருக்கும். இதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நாய்க்குட்டி மாதிரி போகிறது, பூனைக்குட்டி மாதிரி போகிறது, கோழி குஞ்சு மாதிரி போகிறது. இது பிஜேபியில் இவங்களுக்கு ஒரு வழக்கம். நீங்கள் வந்து எங்கே போனாலும் ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறாரு பாருங்க பிரதமர். உலகத்தில் வேறு எந்த நடிகரும் இவ்வளோ காஸ்டியூம் அணிந்த ஒரு நடிகர் வாய்ப்பு இல்லை. போட்டுக்கிறார், ரைட். அதெல்லாம் என்னன்னா, அங்கே போனால் அங்கே ஒரு பெருமையை பேசுகிறது, இங்கே வந்தால் இட்லி, பொங்கல், உப்புமா அப்படின்னு வடை. வடை தான் எல்லாம். அவருடைய தேசிய உணவு வடை தான். ஏன்னா வாயாலேயே வடை சுடுபவர். ஆனால் அது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்தந்த இடத்துல உள்ளதுக்கு ஒரு வழி. அப்போ இங்கே என்ன பண்ணாங்க, ஜெயலலிதா அவர் நோய்வாய்ப்பட்டு அப்போலோ மருத்துவமனையில் இருக்கும் பொழுது, இன்னும் சொல்லப்போனால் அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்று தெரிந்த பிறகு அதிமுக மீதான இவர்களுடைய ஆதிக்கத்தை தொடங்கிவிட்டார்கள். ஜெயலலிதா இருக்கும் பொழுதே அவருடைய அமைச்சரவையில் இருந்தவர்கள், நத்தம் விஸ்வநாதன், வைத்திலிங்கம் போன்றவர்களுடைய இன்னும் சிலருடைய வீடுகள்லாம் ரெய்டு நடந்துச்சு. ஜெயலலிதா அப்போ முதலமைச்சர். அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி வரமாட்டாங்க. அதுக்கு முன்னாடிலாம் அவங்க ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப ஒரு இதில், ஆனால் அன்னைக்கு பண்ணாங்க. அது வந்து என்னென்னா, ஒரு பிடிமானத்தை வைத்துக்கொள்வது. ஜெயலலிதாவுக்கு சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வரல, விசாரணை முடிஞ்சிருச்சு, தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டது. அந்த பிடிமானத்தை வைத்துக்கொண்டு அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. அதே அதிமுகவை கபலீகரம் செய்தது பாஜக. அதனால தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த இடத்த நாம் கொண்டு வர முடியும், அப்போ ஒரு கட்டத்தில் நாம் வந்து தமிழ்நாட்டில் நம்மளுடைய வளர்ச்சியை காட்ட முடியும் அப்படிங்கிறது அரசியல் கணக்கில் அடிப்படையிலானது. அதை நாம் வந்து மறுக்கல. ஆனால் இவர்களுடைய செயல்பாடுகள் என்பது தமிழ்நாட்டு மக்கள், அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்களாகவும் இருக்கட்டும், அவர்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்கள், இறை நம்பிக்கை இல்லாதவர்கள், அதில் பெரும்பான்மை மதத்தைச் சேர்ந்தவர்கள், சிறுபான்மை மதத்தைச் சேர்ந்த யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அரசியல் கொள்கையைத்தான் பாஜக, அல்லது அரசியல் செயல்பாடுகளைத்தான் பாஜக மேற்கொள்கிறது. எதையோ ஒன்று கபலீகரம் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வரணும், அதுக்கு ஒரு ஆள் வரணும்னு அவங்க ரஜினி வரைக்கும் போனாங்க. எங்கே வேணாலும் போவாங்க, இங்கே அதை வேணாலும் போவாங்க. அப்புறம் அண்ணாமலையை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. எப்படி வேணாலும் இப்படி அப்படி எல்லாம் எதையாவது பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த மண்ணுக்கு முற்றிலும் அந்நியமானவர்களாக அவர்கள் இருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குன்னு. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.